ஓசூரில் பெண்கள் கூடுகை. நாள் ஜூன் 28. நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை. தேவ செய்தி சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் புதுக்கிருபை இயேசு நம்மோடு சபை, மத்திகிரி கூட்டுரோடு, ஓசூர். தேவ பிள்ளைகளே, இந்த பெண்கள் கொடுகையில் கலந்து கொண்டு தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிப்போம் வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பாக்கியமே தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஈசோப்புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, பரிசுத்த மணி போல வெண்மையாவோ உம் திரு வார்த்தையினா, உறைவின்றி பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திரு வார்த்தையினா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே.
அப்பங்கள் நாங்கள் ஐயா, அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா, எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ, எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோபு 34 அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான் என்று சொல்லி இங்கு நல்ல ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை அருளிவிட்டார் என்றால் யார் அவனை கலங்க பண்ண முடியும் என்று சொல்லி இங்கு வேத வசனம் சொல்லுகிறது. கோலியாத் என்ற ஒரு மனிதன் பாருங்கள், அவன் பெலிஸ்தியன், முழு இஸ்ரவேலையும் கலங்க பண்ணி கொண்டிருந்தானாம். சவுலும் அவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஜனங்களோடு சேர்ந்து அவனும் சேர்ந்து கலங்கினதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய இராணுவங்களை வைத்திருக்கிறான், போர் வீரர்களை வைத்திருக்கிறான். இவர்களை வைத்து அந்த கோலியாத் ஒரே ஒரு மனிதன், அவனை வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு தைரியம் அவனுடைய உள்ளத்தில் இல்லாமல் போனது. அவனுடைய இருதயத்துக்குள் ஒரு தனி மனித சமாதானம் இல்லாதது நிமித்தமாக அந்த தைரியத்தை அவன் இழந்திருந்தான். ஆனால் தாவீதை பாருங்கள், அதே கோலியாத்தை தான் இவனும் சந்திக்கிறான். ஆனால் இவன் கையில் எந்த போர்க்குரிய எந்த உபகரணங்களும் இல்லை. ஆனால் இப்பொழுது அவன் சொல்லுகிறான், இவன் பொருட்டு யாருடைய இருதயமும் கலங்க தேவையில்லை, உமது அடியானாகிய நான் போய் அவனோடு கூட யுத்தம் பண்ணுவேன், அவனை நான் வீழ்த்துவேன் என்று மிகவும் தைரியமாக சொல்லி கோலியாத்தை ஒரு கவனினால் அவன் வீழ்த்தி விட்டதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அருளின சமாதானம் இருந்தது. ஒரு பாவி பெண் ஆண்டவர் ஒரு வீட்டில் விருந்து செய்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது அங்கு வந்து தன் இருதயத்தின் பாரத்தை எல்லாவற்றையும் சுமைகளை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரால் ஊற்றி நனைத்து கூந்தலை எடுத்து துடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருந்தாள். இப்பொழுது ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோடே போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் அருளினார். ஆனால் பாருங்கள், அந்த பெண்ணிடத்தில் இருந்த சமாதானத்தை இவள் ஒரு பாவி பெண், இவளுக்கு எப்படி ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார்? தன்னுடைய கால்களை தொடுவதற்கு இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் இவள் ஒரு பாவி என்று தெரியாதா என்று சொல்லி அவளை கலங்க பண்ண வேதனைப்படுத்த அந்த விருந்துக்கு அழைத்த மனிதன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த பெண்ணிடத்தில் சமாதானத்தை அருளிவிட்டேன், நீ அவளை கலங்க பண்ண முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அவளுடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை அருளினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் ஒருவேளை நம்ம இருதயத்துக்குள் ஒரு பெரிய சுமையாக கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். எந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை சந்தித்தாலும் பதற்றமான ஒரு மனநிலையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். அதற்கு ஒருவேளை ஆண்டவர் அருளுகிற சமாதானத்தை நாம் இன்னும் பெறாமல் இருப்பதினால்தான் இந்த தைரியத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம் என்று உணர்ந்து ஆண்டவர் இயேசுவினிடத்தில் இன்றைக்கு நாம் வந்தால் அந்த
எல்லா விதமான பதற்றத்தையும் பயத்தையும் ஆண்டவர் நீக்கிவிடுவார். பாவ வல்லமைகளை இயேசு கிறிஸ்து நீக்கிவிடுவார். உங்கள் உள்ளத்துக்குள் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்து விடுவார். அப்பொழுது எந்த பெரிய கோலியாத்து உங்களுக்கு முன்பாக நின்றாலும், கோலியாத்து போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும், அவர் அருளின சமாதானம் உங்கள் உள்ளத்துக்குள் இருப்பதினால் உங்களை எதுவும் கலங்க பண்ண முடியாது. நீங்கள் கலங்கினவர்களாக, அதைரியம் உள்ளவர்களாக, தோற்று போனவர்களாக, சோர்ந்து போனவர்களாக நிற்க முடியாது. இதுதானே, இதை நான் சமாளித்து விடுவேன், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு அவர் பெரிய வெற்றியை தருவார் என்ற ஒரு தைரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். தாவீதுக்கு அப்படித்தான் ஆண்டவர் அந்த தைரியத்தை கொடுத்திருந்தார். அவன் வாழ்க்கையிலும் சமாதானத்தை இழந்திருந்த மனிதன்தான். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும் என்று ஆண்டவரை நோக்கி அவன் தன்னை தாழ்த்தி அவன் ஜெபம் பண்ணினது நிமித்தமாக ஆண்டவர் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த தைரியத்தை கொடுத்தார். யார் நிமித்தமும் அவன் இருதயம் கலங்காதபடி ஆண்டவர் அவனை காத்து கொண்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கலக்கம் இருக்குமா இருந்தால், ஆண்டவர் அருளுகிற சமாதானம் நமக்குள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் தருகிற சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், இயேசுவின் இரத்தம் தருகிற சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், எந்த பெரிய பிரச்சனைகளையும் சுலபமாக நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக நீங்கள் நிற்க முடியும். அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக இப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரே, பாடுகள் நிமித்தம், துயரத்தின் நிமித்தம் இருதயத்திலும் சிந்தையிலும் அமைதி இல்லாமல் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறேன், இதை எப்படி கடக்க போகிறேன், இதிலிருந்து நான் வெளியே வர முடியுமா, வந்து விடுவேனா என்றெல்லாம் பல விதங்களில் குழம்பி போய் கலங்கி போய் ஆண்டவரே சோர்ந்து போய் நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அருளுகிற சமாதானம் அவர்கள் இருதயங்களில் இப்பொழுது ஊற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆண்டு கொள்ளும் என்று சொன்னீரே. அந்த தெய்வீக சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவருடைய சிந்தையிலும் இருதயத்திலும் நீர் வைத்து விடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ உமது ஜனத்தை கலங்க பண்ண கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஜனத்துக்காகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை அருளினார். யார் அவர்களை கலங்க பண்ண முடியும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எந்த ஒரு பிசாசும், பிசாசின் மனிதர்களும், பொல்லாத பிரச்சனைகளும் அவர்களை கலங்க பண்ண முடியாது. எந்த கோலியாத்தும் அவர்களுக்கு முன்பாக விழுந்து போகணும். ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட தைரியத்தை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தந்தருளி ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் அழிக்கப்படட்டும், குடும்ப பிரச்சனைகள் அழிக்கப்படட்டும், வியாதியின் கொடூரங்கள் அழிக்கப்படட்டும். எந்த ஒரு கலக்கமும் அவர்களை மேற்கொள்ளாதபடி தேவனாகிய கர்த்தர் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வைத்து விடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.